இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா யூடியூப்பில் எனக்கு 12,000 சப்ஸ்கிரைப் கிட்ட இந்த சைக்கிள் எனக்கு ஏற்றி கொடுத்துருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டாங்க இந்த சைக்கிளை பற்றி ஃபுல் லென்த் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் இந்த சைக்கிளை பற்றி நம்ம என்டையராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். பட் இது ஒரு சைக்கிள். சைக்கிள்னால் இதை வந்து நீங்கள் சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைக்கிளோட மாடல் பார்த்தீங்கன்னா பெடலிஸ் பிராண்டோட டவுன் அண்ட் கண்ட்ரி. நிறைய பேர் கேட்கலாம் சைக்கிள் இருக்கும்போது எதுக்கு சைக்கிள்னு சொல்லிட்டு. நார்மல் சைக்கிள் வந்து நம்மளால பைக் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் வீட்டில் சைக்கிள் வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் ரெஸ்ட் ஆகியும் போயிருக்கு. பட் இந்த சைக்கிள் வாங்கும்போது நம்ம பைக்காகவும் யூஸ் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதால இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது ஒரு 2-in-1 ஆப்ஷன் மாதிரி நமக்கு. ஃபர்ஸ்ட் இதோட எக்ஸ்டீரியரை பார்க்கலாம். இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் சைக்கிள். ஸோ எல்லா ஏஜ் குரூப்புமே செட் ஆகும். செகண்ட் வந்து இந்த வீல் வந்து 27.5 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸ்போக்ஸ் எல்லாமே அலாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரஷ்ல இருந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இதில் டவுன் அண்ட் கண்ட்ரி அண்ட் பேடலிஸ்னு பேட்ஜிங்குமே கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கிளோட சஸ்பென்ஷன் வந்து ப்ரீமியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டன்ட் ஃப்ரேம் தான். இதோட திக்னஸ் வந்து 1.6 mm கொடுத்துருக்காங்க. வேறஸ் மற்ற ஆர்டினரி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 1.2 mm தான் ஃப்ரேம் திக்னஸ் இருக்கும். ஸோ அதனால இதோட பில்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட் வெர்ஷன் சைக்கிளில் வந்து இந்த சீட் நல்லா குஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மே பண்ணிக்கலாம். இதோட கண்ட்ரோலரை வந்து ஃப்ரேமில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம் ட்ராவல் அப்போ ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். பிரேக்கில் வந்து ரப்பர் பேடிங் கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஃபிங்கர் கம்ஃபர்ட்டுக்காக. நெக்ஸ்ட் பிரேக்கிங்னு வரும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பேட் வந்து மெட்டல் கம்பைண்டாக இருக்கும். அதனால சீக்கிரம் தேஞ்சு போகாது. பட் இனிஷியலில் வந்து நமக்கு அந்த ஸ்க்ரீச்சிங் நாய்ஸ் மட்டும் இருக்கும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த நாய்ஸுமே கண்டிப்பாக போயிடும். நெக்ஸ்ட் இந்த ஒயர்லாம் கொசன்னு அசிங்கமாக இல்லாமல் இருக்க ஆஸ்தட்டிக்காக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைக்கிள் வந்து எல்லா ஏஜ் குரூப்புக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கிறதால ஸ்பெசிஃபிக் மோடு வந்து நம்ம செலக்ட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி பிரச்சனையே இல்லை. பிகாஸ் இது வந்து AI பேட்டன்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பெனிஃபிட் நமக்கு இருக்குது. சைக்கிளில் ப்ராப்ளம் வந்தாலே அது ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரில் தான் வரும். அந்த கண்ட்ரோலரையே இவங்க பேட்டன்ட் வாங்கி இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபியூச்சர்லையுமே நமக்கு ஸ்பேரில் எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. இந்த கண்ட்ரோலரோட 3 மெயின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு பேட்டரி ஆப்டிமைசேஷன் பேஸ்ட் ஆன் ரைடர். நெக்ஸ்ட்டு கால் ஆன் த்ராட்டில் அண்ட் ஃபைனலி க்ரூஸ் கண்ட்ரோல். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பேட்டரி தான். ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்க மாதிரியே இருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம கீ போட்டு ரிமூவ் பண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, சார்ஜ் போடுற ஃபெசிலிட்டி இல்லை, பார்க்கிங் ஃபெசிலிட்டிலையும் சார்ஜ் போட முடியலன்னா வீட்டில் சார்ஜ் போட்டு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 9.5 Ah. ஸோ ஒரு சிங்கிள் சார்ஜில் நம்ம 40 to 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்டீரியரில் ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைக்கிளோட ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். இதில் வந்து 2 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல்லாக த்ராட்டில் பண்ணிட்டு போகிற மாதிரி, இன்னொன்று வந்து பெடல் அசிஸ்ட். இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைக்கும். நிறைய பேருக்கு பெடல் அசிஸ்ட்னா என்னன்னு தெரியல. அதை நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பெடலை வந்து நான் லைட்டாக தான் மூவ் பண்ணுறேன். பட் எவ்வளோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு காலை அசைச்சாலே போதும், பேட்டரியிலேருந்து பவர் எடுத்து மோட்டர் ரன் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸாக சைக்கிள் மூவ் ஆகும். ஸோ உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒன்லி த்ராட்டில் கொடுத்துமே இதை ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெடல் அசிஸ்ட் பண்ணியுமே நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அண்ட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் வரும்போது நம்ம இதுக்கு தனியாக நம்மளாக எந்த இன்புட்டும் தர தேவையில்லை. நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைக்கிளே புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியை ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம பேட்டரியோட லெவலை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா, இப்போ நான் கீயை ஆன் பண்ணிட்டேன், த்ராட்டில் கொடுத்தா கண்டிப்பாக சைக்கிள் மூவ் ஆகாது. ஜஸ்ட் நான் இந்த பிரேக்கை 5 செகண்ட்ஸ் அண்ட் இந்த த்ராட்டில் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சாதான் இந்த த்ராட்டில் மோடே ஆக்டிவேட் ஆகும். பிகாஸ் இது எங்கே ஒர்க் ஆகுனா, சின்ன பசங்க நம்ம பார்க்கிங்கில் இருக்கும்போது டக்குன்னு ஆக்சிலேட்டர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சின்ன ஆக்சிடெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்க பிரேக்ஸ் வந்து சைக்கிள் காம்பேட்டபிள் பிரேக்ஸ். அதாவது இப்போ நான் ரன்னிங்கில் போயிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், மோட்டர் ஆக்டிவில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் பிரேக் அப்ளை பண்ணேன்னா மோட்டருக்கு போகிற பவர் சப்ளை கட் ஆகி மோட்டர் ஸ்டாப் ஆகிடும். ஸோ பிரேக்கிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான். இப்போ நம்ம ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிலரேஷனை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கை வந்து கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரி ஃபீல் வரும். பைக்கில் ட்ராவல் பண்ணும்போதே நானுமே ஒரு சில டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் ஹைவேஸில் போகிறப்ப இந்த ஆக்சிலரேஷனை ஒரு 10 செகண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 25 கிலோமீட்டர்ஸ் தான் போகும். இன்கேஸ் 25 கிலோமீட்டருக்கு ரீச் ஆகுதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகி திரும்ப அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மோட்டர் ஆக்டிவேட் ஆகும். இதே போல் அது கண்டினியூஸாக கட் ஆஃப் ஆகும் போகும் அந்த ஸ்பீட் லிமிட்டை மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த பிரேக் அப்ளை பண்ணிட்டேன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும்.
ஸோ சிம்பிளான ப்ரொசீஜர் தான், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இப்போ ரஞ்சித், இந்த பிராண்டை நம்பலாமான்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. ஆக்சுவலாக இவங்க வந்து 6 இயர்ஸாக குவாலிட்டியான சைக்கிள்ஸை பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்க எதில் ஃபெமிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் டிரைவ் சைக்கிள் தான். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நானே ஷாக் ஆகிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், மோஸ்ட் ஆஃப் த சைக்கிளில் வந்து சைனீஸ் கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க. பட் பெடலிஸில் வந்து இவங்களோட பேட்டன்டட் ஃப்ரேம், அதே போல் கண்ட்ரோலருமே பேட்டன்டட். இப்போ பேட்டன்டட் கண்ட்ரோலர் ஃப்ரேம் எல்லாமே ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்காது. ரொம்ப இயர்ஸ் வெயிட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேட்டன்ட்டே இவங்ககிட்ட இருக்குது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த சைக்கிள் எப்படி நம்மளோட மணியை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நான் 0 to 100 ஃபுல் சார்ஜ் போட்டாலுமே 0.3 யூனிட்ஸ் தான் செலவாகும். அதாவது நான் 3 ஃபுல் சார்ஜ் பண்ணாலுமே எனக்கு 1 யூனிட் கரண்ட் தான் செலவாகும். ஸோ இப்போ நான் 1 யூனிட் கரண்ட்டை வச்சு நியர்லி நான் ஒரு 100 to 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இந்த சைக்கிளை யூஸ் பண்ணால் நமக்கு லைசன்ஸ் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை, அண்ட் போலீஸ்கிட்ட இருந்து மெயினாக ஃபைனுமே வராது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ்னு வரும்போது இது ஜஸ்ட் ஒரு சைக்கிளுக்கான மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும், அதிக செலவாகாது. அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது ஆஃபீஸில் ஒரு நீங்கள் 8 hours சிட்டிங்கில் இருந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப ஜஸ்ட் இந்த பெடல் அசிஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஹெல்த் வைஸ்மே பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் நான் இந்த சைக்கிளை வாங்கினதுக்கான முக்கியமான ரீசனில் இதுவும் ஒன்று, லைக் ஒன்று காஸ்ட் கட்டிங், இன்னொன்று ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ண மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு வாரண்ட்டி அண்ட் சப்போர்ட்டை பற்றி பார்ப்போம். சைக்கிளில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வாரண்ட்டி. பெடலிஸ் வந்து அவங்களோட மோட்டர் அண்ட் பேட்டரிக்கு வந்து 2 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அந்த கண்ட்ரோலருக்கு வந்து 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அண்டு இவங்க 24/7 வந்து நமக்கு சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க அவங்களோட ஓன் இந்தியன் மேனுஃபேக்சரிங் டீம் கிட்ட இருந்து. நீங்கள் டெய்லி தனியாக பைக்கில் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் மெயின்டெனன்ஸில் மட்டும் உங்களால் ஒரு நாளைக்கு 100 ரூபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும். அண்ட் இந்த சைக்கிளில் மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிரே, ஒயின் ரெட், பிங்க் அண்ட் ஆர்மி க்ரீன். இதுதான் இந்த சைக்கிளோட கம்ப்ளீட் ரிவ்யூ. நீங்களும் பைக் மாதிரி சைக்கிளை ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பெடலிஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த சைக்கிளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாயின் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ரஞ்சித்தோட வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த சைக்கிளுக்கான கேரியர் அண்ட் மட்கார்ட் ரெண்டுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இது எப்போனா 2025 அக்டோபர் தீபாவளி ஆஃபருக்கு இந்த 1 month மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஃபுல் லென்த் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.